ஈஷா சமஸ்கிருத பள்ளியில் பயிலும் குழந்தைகள் தவறு இழைக்கும் பட்சத்தில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதாக அப்பள்ளியில் தனது மகன்களை படிக்க வைத்த தந்தை ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியான மகேந்திரன் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். ஈஷா மையத்தின் மீதிருந்த நன்மதிப்பின் காரணமாக அங்கு செயல்பட்டு வரும் சமஸ்கிருத என்ற குருக்கள பள்ளியில் 5 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தி தனது மூத்த மகனை கடந்த 2012ஆம் ஆண்டு சேர்த்ததாக கூறிய மகேந்திரன், இரண்டாவது மகனிற்கு 7 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி 2014ஆம் ஆண்டு சேர்த்ததாகவும் தெரிவித்தார். களரி, பரதநாட்டியம் போன்ற கலைகளை கற்று சாதனையாளர்களாக வளர்வார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை சேர்த்ததாக மகேந்திரன் கூறியுள்ளார். இந்நிலையில் மூத்த மகன் அதிகம் கோபப்படுவதாக கடந்த 2014ஆம் ஆண்டு புகார் தெரிவிக்கப்பட்டு மருத்துவரிடம் ஆலோசனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்த மகேந்திரன், பிறகு தான் தனது மகன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவந்ததாக கூறியுள்ளார். மற்றவர் துணிகளை துவைக்க வைப்பது, 1000 தோப்புக்கரணங்களை போட சொல்லி கட்டாயப்படுத்துவது, கழிவறையை சுத்தம் செய்ய சொல்வது, சாணம் அள்ளுவது போன்ற செயல்களை செய்யுமாறு தான் வற்புறுத்தப்பட்டதாகவும் மகேந்திரனின் மகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்று அங்கு வழங்கப்படும் தண்டனைகளால் பல மாணவர்கள் வெளியேற நினைப்பதாகவும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்க முடியாத நிலையிலேயே அவர்கள் அங்கு தங்கியிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர் தெரிவித்துள்ளார். சும்மா இருக்க ஒரு நல்ல வீட்டில் நல்லா இருந்தவர் அங்கே போய் 2 வருஷம் அங்கே படிச்சுட்டு இருக்கார். திடீர்னு கோவப்படுறாருன்னா, நான் 6 மாதத்துக்கு வீட்டுக்கு வராரு. நான் என்ன பண்ண முடியும்? கோவப்படுறேன். அங்கே உள்ள சூழ்நிலை தானே சரியில்லாமல் வந்திருக்கோம். நானாக வீட்டில் வச்சு வளர்க்குறேன். நீங்கள் தான் நல்லா வளர்த்து கொடுப்பீங்க, பெரிய ஆளாக்கி கொடுப்பீங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த நம்பிக்கையில் எல்லாம் சேர்த்துருக்காங்க. அங்கே பிறகு ஏன் கார்போல் பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க? கார்போல் பனிஷ்மெண்ட்ன்றது தோப்புக்காரன் 500 1000 போட சொல்கிறது, சூரிய நமஸ்காரம் 1 மணி நேரம் போட சொல்கிறது, 100 சூரிய நமஸ்காரம் போட சொல்கிறது. சின்ன சின்ன குறும்பு செஞ்சானா உடனே அவங்கள பனிஷ் பண்ணிடுறது. ஒரு கவுன்சிலிங் பண்ணி உட்காந்து பேசி அவங்கள சாட்சி பண்ணாமல் உடனே இவனை மட்டும் இல்லை, நான் இது மாதிரி சேட்டை ஒரு குரூப் பண்ணால் அவனை 4 பேரை மொத்தம் பிரித்து சேவான்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டில் போடுது. சேவான்றது அவங்க போடுறது தான் 10 நாள் 15 நாள் அதிலே தனியாக 10 பள்ளியிலேருந்து தனியாக பிரிச்சுவாங்க. பிரித்து கொண்டு போய் அவனை பனிஷ்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க.